அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். மக்களே, மாணவ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினம் அக்டோபர் 10ஆம் தேதிக்குரிய நடப்பு செய்திகளை டிஎன்பிஎஸ்சில சமீப காலங்களில் எப்படிலாம் கேள்விகள் கேட்கிறாங்களோ அதன் அடிப்படையில பல்வேறு தலைப்புகள் மற்றும் அந்த திட்டங்களுக்கு சிறப்பு முக்கியத்துவம் வாங்கிட்டு எல்லா நோட்ஸையும் டெய்லி நம்ம தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம். அதனால ஒரு நாள் கூட அந்த நோட்ஸை மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. மறக்காம அந்த நோட்ஸ் எல்லாத்தையும் ஒரு நோட்டு போட்டு எழுதிக்கோங்க, சரியா? ஏன்னா அடுத்ததாக இப்ப மெயின்ஸ் தேர்வு முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த பிலிம்ஸ்ல வர்றதுக்கு கொஞ்சம் டைம் இருக்குது. அதனால கொஞ்சம் கொஞ்சமா போனாலும் நல்லபடியா அந்த நோட்ஸை நோட்டு போட்டு எழுதிட்டீங்கன்னா மறக்காது, திருப்பி பார்த்துக்கலாம், சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், நடுவில் கேட்கிற அந்த போனஸ் கேள்விகள், ஓகேவா, இறுதியா கேட்கிற அந்த சூப்பர் 6 கேள்விகள் எல்லாத்துக்கும் சிறப்பான முறையில பதில் சொல்லிட்டு வாங்க. கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், சரியா? ஏன்னா நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட், சரியா, இந்தியன் ஜியோகிராஃபி, இந்தியன் எக்கனாமி, ஓகேவா, அதே மாதிரி ஹிஸ்டரி முதற்கொண்டு கரண்ட் அஃபேர்ஸ்ல எதெல்லாம் செய்திகள் வருதோ அது தொடர்புடைய எல்லா விஷயங்களையும், சட்டங்கள், திட்டங்கள் எல்லாத்தையும் லிங்க் பண்ணி சொல்லிட்டு இருக்கோம். அதனால ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. ஆரம்பிக்கலாமா? அக்டோபர் 10 நடப்பு செய்திகள். இந்த அக்டோபர் 10ல முக்கியமான ஒரு செய்தி இருக்குது. என்ன செய்தி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேசிய அஞ்சல் தினம் இந்தியாவில் கொண்டாடப்படும் நாள் இந்த அக்டோபர் 10ஆம் தேதி தான். அதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 10 1854 அன்று டல்ஹௌசி பிரபு அவருடைய காலத்துல இந்தியாவில் அஞ்சல் துறை உருவாக்கப்பட்டது. என்ன டேட்ல? அக்டோபர் 10 1854. அந்த தேதி தான் இந்தியாவில் தேசிய அஞ்சல் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதே மாதிரி அக்டோபர் 9ஆம் தேதி உலக அஞ்சல் தினம் என்பது குறிப்பிடத்தக்கது. அதற்கு காரணம் கடந்த வீடியோல சொல்லியிருந்தேன், இருந்தாலும் இன்னொரு சொல்லிக்கிறோமா. 1874 அக்டோபர் 9 அன்றைய தினத்துல தான் சுவிட்சர்லாந்தின் பெர்ன் அப்படிங்கிற ஒரு நகரில் இது உருவாக்கப்பட்டது. யுனிவர்சல் போஸ்டல் யூனியன் உருவாக்கப்பட்டது. அந்த அக்டோபர் 9ஆம் தேதி தான் சர்வதேச அஞ்சல் தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்தியாவில் அக்டோபர் 10 தேசிய அஞ்சல் தினமாக கொண்டாடப்படுகிறது. ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினத்துல செய்தித்தாள் இடம்பெற்ற முக்கியமான நடப்பு செய்திகள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கம்மா, நம்ம தினந்தோறும் அந்த கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கும்போது ஒரு முக்கியமான திருவிழா பார்த்துட்டு இருக்கோம். அக்டோபர் மாசம் வந்துச்சு, கண்டிப்பா எந்த பரிசு நமக்கு செய்தியில வந்துட்டே இருக்கும்? நோபல் பரிசு, சரியா? நிறைய வாட்டி ஒவ்வொரு வீடியோல சொல்லிட்டு இருக்கிறேன். நோபல் பரிசு மொத்தம் 6 துறைகளுக்கு வழங்கப்படுகிறது. அதுல முதல் முறையாக அந்த நோபல் பரிசு வழங்கப்பட்ட ஆண்டு 1901, 5 துறைகளுக்கு வழங்கப்பட்டது, சரிங்களா? அதுல 6வது துறையாக பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு சேர்க்கப்பட்ட வருஷம் 1968. முதல் முறை பரிசு வழங்கப்பட்ட ஆண்டு பொருளாதாரத்திற்கு 1969. அந்த 69ஆம் ஆண்டுல இருந்து இப்போது வரைக்கும் பாத்தீங்கன்னா நோபல் பரிசு மொத்தம் 6 துறைகளுக்கு வழங்கப்படுகிறது. இந்த நோபல் பரிசானது ஒவ்வொரு ஆண்டும் அறிவிக்கப்படும் ஆண்டு மாதம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அக்டோபர்ல அறிவித்து டிசம்பர் 10 ஆல்ஃபிரட் நோபல் அவருடைய நினைவு நாள். அந்த டிசம்பர் 10 அன்னைக்கு தான் இந்த விருது முறைப்படி வழங்கப்படும். 6 துறைகள்ல அமைதிக்கான நோபல் பரிசு மட்டும் நார்வே தலைநகரம் ஓஸ்லோ நகரில் வழங்கப்படும். மிச்சம் இருக்கிற 5 துறைகளுக்கான நோபல் பரிசு எங்க வழங்கப்படும்? ஸ்வீடன் நாட்டின் தலைநகரம் ஸ்டாக்ஹோம் நகரில் வழங்கப்படும், சரிங்களா? சரி, இப்போ நம்ம பார்க்க போறது நோபல் பரிசு எந்த துறைக்கானது? லிட்ரேச்சர், சரி, இலக்கிய துறைக்கான நோபல் பரிசு. ஆல்ரெடி நம்ம பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மெடிசின் 3 பார்த்தாச்சு. 4வது முக்கியமான ஒரு துறை இலக்கியத்திற்கான நோபல் பரிசு எந்த ஆண்டிற்கானது? 2025ஆம் ஆண்டிற்கானது, சரியா? பாருங்க, நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க. இதுக்கு முன்னாடி நடந்த நிறைய தேர்வுகள்ல நோபல் பரிசு 6 துறைகள் இருந்தாலும் அடிக்கடி கேட்கக்கூடியது ஒண்ணு இலக்கியமா இருக்கும், இல்லாட்டினா அமைதி, இல்லாட்டினா பொருளாதாரம். இந்த 3ல தான் அடிக்கடி கேட்பாங்க. கொஞ்சம் கவனமா இருங்க, சரியா? 2025ஆம் ஆண்டிற்கான இலக்கியத்திற்கான நோபல் பரிசு யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹங்கேரி நாட்டை சேர்ந்த ஒரு ஃபேமஸான ஒரு ரைட்டர், எழுத்தாளர். அவங்களோட பேரு பார்த்துக்கோங்க, லாஸ்லோ, சரியா, கிராஸ்னஹோர்காய். பேரை பார்த்துக்கோங்க, வித்தியாசமா தான் இருக்கும், சரியா? லாஸ்லோ கிராஸ்னஹோர்காய் என்ற நபருக்கு 2025ஆம் ஆண்டிற்கான இலக்கியத்திற்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டுள்ளது, சரிங்களா? நிறைய முக்கியமான சில புத்தகங்களை எழுதி புகழ் பெற்றவர். என்னன்னு சொல்லி பாருங்க, கடும் பயங்கரவாத சூழலுக்கு மத்தியிலும் கலையின் சக்தியை உறுதிப்படுத்தியதை அங்கீகரிக்கும் வகையில் அவருக்கு இந்த நோபல் பரிசு வழங்கப்படுவதாக ஸ்வீடன் நாட்டில் அமைந்துள்ள, சரியா, ஸ்டாக்ஹோம் நகரில் உள்ள நோபல் தேர்வு கமிட்டிகளில் ஒன்றான இலக்கியத்திற்கான ராயல் ஸ்வீடன் அகாடமி. அப்ப இலக்கியத்திற்கான நோபல் பரிசை அறிவிப்பது யாரு? ஸ்டாக்ஹோம் நகரில் அமைந்துள்ள ராயல் ஸ்வீடன் அகாடமி. அவங்க தான் அறிவிச்சிருக்கிறாங்க, சரிங்களா? ரொம்ப முக்கியமானது, கவனமா இருக்குமா. கடந்த ஆண்டு யாருக்கு வழங்கப்பட்டது ஞாபகம் இருக்கா? 2024ஆம் ஆண்டு தென்கொரியாவின் ஃபேமஸான ரைட்டர், தென்கொரிய எழுத்தாளர், யாருக்கு வழங்கப்பட்டது? ஹேன் காங், சரியா? தி வெஜிடேரியன் என்ற புத்தகத்தில் உலக புகழ் பெற்றவர் தென்கொரிய எழுத்தாளர் ஹேன் காங், ஓகேவா? இவருக்கு தான் கடந்த ஆண்டு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. இந்த வருஷம் ஹங்கேரி நாட்டை சேர்ந்த எழுத்தாளருக்கு வழங்கப்பட்டுள்ளது, சரிங்களா? ஓகே, இவருடைய முதல் புத்தகம் லாஸ்லோ என்பவரின் முதல் புத்தகத்தின் பெயர் பாருங்க,
இந்த ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த மாதிரி தான் கேட்கறாங்க. சரி, அந்த புத்தகங்களும் ஆசிரியர்களும் சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சில தலைப்புகள் கொடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி தான் பெயர் கொடுத்துருவாங்க கவர்னர். சரி, அந்த சடான் டாங்கோ, சரியா, அந்த சடான் டாங்கோ என்ற புத்தகம் 1985ஆம் ஆண்டு எழுதப்பட்டது. இதுதான் இவருடைய முதல் நாவல். சரிங்களா? இந்த நாவலும் அடுத்து என்னன்னு பாருங்க, எதிர்ப்பின் மனச்சோர்வு. தமிழ்ல அதோட பேரு எதிர்ப்பின் மனச்சோர்வு. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா தி மெலங்கோலி ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் என்று அழைக்கப்படுகிற இந்த புத்தகமானது சரிங்களா ஆதிக்கத்திற்கு எதிரான தொடர் போராட்டங்களை விவரிக்கிறது. அதாவது இந்த அடக்குமுறைகள், ஆதிக்கத்திற்கு எதிரான அந்த எல்லா விஷயங்களுக்கும் எதிராக சில விஷயங்களை அவரே வந்துட்டு என்ன பண்றாரு, மக்களுக்கு எடுத்து வைக்கிற மாதிரி அந்த நாவலை எழுதியிருக்கிறாங்க. இந்த 2 புத்தகத்துல அவர் ரொம்ப ரொம்ப உலக புகழ் பெற்றவர். சரிங்களா? ஓகே, அடுத்து இன்னொரு முக்கியமான செய்தி பாருங்க. 2015ஆம் ஆண்டு ஓகேவா மேன் புக்கர் பரிசு, சரியா, இலக்கியத்திற்கு வழங்கப்படும் ஒரு முக்கியமான ஒரு சர்வதேச அங்கீகாரம் புக்கர் பிரைஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ் சொல்லுவாங்க. அதுல ஒண்ணு மேன் புக்கர் பிரைஸ். இந்த மேன் புக்கர் பிரைஸ் வந்துட்டு இந்த லாஸ்ட்லோ அவர்கள் எந்த ஆண்டு வாங்கி இருக்கிறாங்க, 2015ஆம் ஆண்டு பெற்றிருக்கிறாங்க. சரிங்களா? புக்கர் பரிசு உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறோமா? சரிங்களா? இந்த புக்கர் பிரைஸ், இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ்ங்கிறது 2 வகைப்படும். ஓகேவா? அந்த புக்கர் பிரைஸ் அப்படிங்கிறது ஓகேவா எங்க வழங்கப்படும், இங்கிலாந்து அல்லது அயர்லாந்து, சரியா, 2 நாடுகள்ல, அதாவது காமன்வெல்த் கூட்டமைப்புல இருக்கிற ஏதோ ஒரு எழுத்தாளர் இங்கிலாந்து அல்லது அயர்லாந்து நாட்டில் ஒரு புத்தகத்தை இங்கிலீஷ்ல எழுதி நேரடியாக அங்க அந்த 2 நாடுகள்ல ஏதாவது நாட்டுல பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்கன்னா அதுல சிறந்த புத்தகத்திற்கு வழங்கப்படும் பரிசு புக்கர் பரிசு. ஓகேவா? இன்டர்நேஷனல் புக்கர் பரிசு அப்படின்னா காமன்வெல்த் கூட்டமைப்புல இருக்கிற ஏதோ ஒரு நாட்டு ஒரு எழுத்தாளர் அவங்க நாட்டுல இருக்க ஒரு லாங்குவேஜ்ல ஒரு மொழியில் அந்த புத்தகத்தை எழுதியிருப்பாங்க, அது ஃபேமஸ் ஆயிருக்கும். அப்படி வேறு மொழியில் எழுதப்பட்ட ஒரு புத்தகத்தை ஆங்கில மொழியில் யாரு டிரான்ஸ்லேட் பண்ணி வெளியிட்டு இருக்காங்களோ அந்த புத்தகத்திற்கு வழங்கப்படும் பரிசா சர்வதேச புக்கர் பரிசு. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? சர்வதேச புக்கர் பரிசு 2025ஆம் ஆண்டு பெற்றவர், இந்தியாவை சேர்ந்தவர், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக, யாருமா, பானு முஸ்தாக் அவர்கள். அவங்க எழுதின புத்தகத்தை ஆங்கிலத்தில் சரிங்களா அந்த ஹார்ட் லாம் என்ற பெயரில் மொழிபெயர்த்து வெளியிட்டவர் தீபா பஸ்தி அவர்கள். மறக்க கூடாது. சரியா? சரி, வாய்ப்பு கிடைக்கும் ரிவிஷன் பண்ணிக்கோங்க, அதுக்காக சொல்றேன். சரிங்களா? ஓகே, அப்போ 2025ஆம் ஆண்டிற்கான இலக்கியத்திற்கான நோபல் பரிசு வென்ற லாஸ்லோ அவர்களுக்கு எந்த ஆண்டு இந்த மேன் புக்கர் பரிசு வழங்கப்பட்டது? 2015ஆம் ஆண்டு. மறக்காதீங்க. சரியாமா? அடுத்தாக முக்கியமான ஒரு தமிழக செய்தி, இது கடந்த வீடியோலும் பார்த்திருந்தோம். இன்றைய தினத்துல போட்டோலாம் போட்டு சூப்பரா போட்டதுனால மனசு கேட்கல, 700 வாட்டி சொல்லியாச்சு. பாருங்க, தமிழ்நாட்டின் மிக நீளமான பாலம். சரியா? பாருங்க, இந்த பாலத்திற்கு வைக்கப்பட்ட பெயர் ஜிடி நாயுடு. இந்தியாவில் கண்டுபிடிப்புகளின் நாயகன், மன்னன், கிங் எப்படினாலும் சொல்லலாம். ஜிடி நாயுடு அவர்கள் பேர்ல தான் ஒரு பாலம் திறக்கப்பட்டுள்ளது. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்க அவினாசி சாலையில் அமைந்துள்ளது. சரிங்களா? திறக்கப்பட்டுள்ள இடம் கோயம்புத்தூர். இந்த பாலத்தின் மொத்த நீளம் 10.10 கிலோமீட்டர் நீளம் உடையது. சரியா? எதையும் இணைக்குன்னு சொல்லி பாருங்க. கோயம்புத்தூர்ல உப்பிலிப்பாளையம் முதல் கோவை கோல்டு வின்ஸ் வரை இந்த பாலமானது இணைக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது சொல்லியிருக்காங்க. சரிங்களா? எத்தனை கிலோமீட்டர்மா? 10.10 கிலோமீட்டர். சரிங்களா? தமிழகத்தின் மிக நீளமான 4 வழித்தட பாலம் இது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார். சரி, 4 வழித்தட பாலமாக இருப்பது ஜிடி நாயுடு பாலம். திறக்கப்பட்டுள்ள இடம் கோயம்புத்தூர். சரிங்களா? ரொம்ப முக்கியமானது, கவனமா இருங்க. இந்த கோயம்புத்தூர்ல உலக புத்தொழில் மாநாடு நடைபெற்று வருகிறது. அந்த மாநாட்டின் போதுதான் இந்த பாலத்தை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வச்சிருக்கிறாங்க. சரியா? அடுத்து பாருங்க, அடுத்து முக்கியமான ஒரு பொருளாதாரம் தொடர்புடைய தமிழ்நாடு செய்தி. புத்தொழில், சரியா, புத்தொழில் சூழலை வெளிப்படுத்த இணை உருவாக்க நிதியம். சரி, அந்த கோ கிரியேட் சொல்லுவாங்கல்ல, இந்த கோ கிரியேட் ஃபண்ட் சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது ஸ்டார்ட் அப் ஓகேவா, ஸ்டார்ட் அப் டிஎன் சொல்லுவாங்க. சரியா? அதாவது இந்தியாவில், சரி, தமிழ்நாட்டில் தொடக்க நிலை நிறுவனங்கள், புதுசா தொழில் தொடங்குறவங்களும் சரி, ஏற்கனவே தொழில் செஞ்சுட்டு இருக்கவங்கள ஊக்கப்படுத்துற மாதிரி, சரிங்களா, இந்த கடன் உதவி நிதியுதவி வழங்குவதற்காக தமிழ்நாடு அரசால் தொடங்கப்பட்ட திட்டம் ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு திட்டம். சரிங்களா? இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக இணை உருவாக்க நிதியம் தமிழ்நாடு அரசால் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த டைம்ல கோவையில் நடைபெற்ற கோயம்புத்தூர்ல இருக்க கொடிசியா மைதானத்தில் நடைபெற்று வரும் உலக புத்தொழில் மாநாட்டில் கலந்து கொண்ட தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு திட்டத்தை தொடங்கி இருக்கிறாங்க. ஒரு நிதியம், இணை உருவாக்க நிதியம். சரிங்களா? ரொம்ப முக்கியமானது, கவனமா இருங்க. ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு, அதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஸ்டார்ட் அப் இந்தியா ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஸ்டார்ட் அப், சரியா, ஸ்டார்ட் அப் இந்தியான்னு சொல்லுவாங்க. ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. ஸ்டார்ட் அப் இந்தியா என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டாண்ட் அப் இந்தியான்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே பாத்தீங்கன்னா புத்தாக்க திட்டம். ஸ்டார்ட் அப் இந்தியா புத்தாக்க திட்டம், இன்னோவேஷன் ஸ்கீம், ஸ்டாண்ட் அப் இந்தியா இன்னோவேஷன் ஸ்கீம் சொல்லுவாங்க. இந்த 2 திட்டமும் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2016ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. 2016ல தொடங்கினாங்க. அதுல ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா
நிறுவனங்களுக்கு சில கம்பெனிகளுக்கு கடன் உதவி வழங்குற ஒரு திட்டம், ரொம்ப முக்கியமான திட்டமா. சரியா, இந்த திட்டம் தொடங்கப்பட்டது ஜனவரி 16, சரியா, ஜனவரி 16, 2016 தொடங்கப்பட்டது ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம். சரியா, ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம், எழுந்தினில் இந்தியா திட்டம் அப்படிங்கிறதும் அந்த தொடக்க நிலை நிறுவனங்களுக்கு கடன் உதவி நிதி வழங்குற திட்டம். இந்த ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம் தனிநபர்களுக்கு கடன் உதவி வழங்கும் திட்டம். எப்ப தொடங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 5, 2016 அன்று தொடங்கப்பட்டது. சரிங்களா, அப்ப ஸ்டாண்ட் அப்பும் எந்த வருஷம் தான்? 2016. ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறது நிறுவனங்கள் கம்பெனிகளுக்கு நிதி உதவி கடன் உதவி வழங்கும் திட்டம். ஸ்டாண்ட் அப் அப்படிங்கிறது தனிநபர்களுக்கு கடன் உதவி வழங்கும் திட்டம். ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறது ஜனவரி 16, 2016 தொடங்கப்பட்டது. ஸ்டாண்ட் அப் அப்படிங்கிறது ஏப்ரல் 5, 2016 தொடங்கப்பட்டது. அதே மாதிரி தமிழ்நாடு அரசு தொடங்கினது ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு திட்டம். சரிங்களா, இதன் ஒரு பகுதி தான் இணை உருவாக்க நிதியம் திட்டம். சரியா, பாருங்கம்மா, கூடுதல் செய்தி. ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு சார்பில் உலகளாவிய ஸ்டார்ட் அப் 2 நாள் மாநாடு எங்க கோவையில் தொடங்கியது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா? சரிங்களா, எங்கம்மா? கோவையில அக்டோபர் 9ஆம் தேதி 10ஆம் தேதியில கோவையில் அமைந்துள்ள குடிசாய் மைதானத்தில் இந்த மாநாடு நடைபெற்று வருகிறது. சரிங்களா, சிறந்த புத்தொழில் கட்டமைப்பு கொண்ட மாநிலங்களின் தரவரிசையில், அதாவது இங்க என்ன ஒரு சில டேட்டாஸ் பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த மாநாட்டில் கலந்து கொண்ட தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சில சிறப்புகளை, தமிழ்நாடு தொடர்பான சில சிறப்புகளை அவருடைய உரையின் போது தெரிவித்தார். என்னென்ன சிறப்புகள் அப்படிங்கறத பாருங்க. சரியா, முதல் சிறப்பு சிறந்த புத்தொழில் கட்டமைப்பு சரியா கொண்ட மாநிலங்களின் தரவரிசைகள் 2018ஆம் ஆண்டு கடைசி நிலையில் இருந்த தமிழ்நாடு 2022ஆம் ஆண்டில் முதல் இடத்திற்கு உயர்ந்துள்ளது. அதாவது கடந்த ஆட்சியின் போது இந்த சிறந்த புத்தொழில், புதுசா தொழில் தொடங்குவதற்கான அந்த கட்டமைப்புகள் கொண்ட மாநிலங்கள்ல 2018 இந்தியா தமிழ்நாடு கடைசி இடத்துல இருந்திருக்குது. தற்போது ஆட்சி நடைபெற்று வரும் இந்த காலகட்டத்தில் 2022ஆம் ஆண்டில் தமிழ்நாடு சிறந்த புத்தொழில் கட்டமைப்பு கொண்ட மாநிலங்கள்ல நம்பர் 1 இடத்துக்கு வந்திருக்கு அப்படி மாதிரி தன்னுடைய உரையில முதல்வர் தெரிவிச்சிருக்கிறாங்க. சரியா, அடுத்து ஸ்டார்ட் அப் ஜெனோம். ஸ்டார்ட் அப் ஜெனோம் அமைப்பு வெளியிட்ட உலகளாவிய புத்தொழில் சூழல் அமைவு அறிக்கை 2024 படி ஆசிய அளவில் 18வது இடத்தில் சென்னை உள்ளது. ஆசிய லெவல்லயே சென்னை 18வது இடத்துல இருக்கு. இதுவும் ஒரு சிறப்பு அப்படி மாதிரி தன்னுடைய உரையில சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக ஒரு 2 திட்டங்களை பத்தியும் தன்னுடைய உரையின் போது முதல்வர் அவர்கள் தெரிவிச்சிருந்தாங்க. என்ன திட்டம் அப்படின்னு சொல்லி பாருங்க. டான்சிட் திட்டம் சார், TAN சரியா, SEED சொல்லுவாங்க. சரி, அந்த ஸ்டார்ட் அப் திட்டத்தின் ஒரு பகுதியாக தொடங்கப்பட்டது அந்த டான்சிட் அப்படிங்கிற திட்டம். சரியா, பிப்ரவரி 25, 2021ஆம் ஆண்டு இந்த முதற்கட்டம் தொடங்கப்பட்டது. இப்போ டான்சிட் 2.0, 3.0, 7.0 வரைக்கும் இந்த திட்டம் செயல்பாட்டில் இருக்கு. சரியா, பாருங்க. தொடக்க நிலை ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் நிதி உதவி கிடைக்காமல் தங்கள் முயற்சியை கைவிடக் கூடாது என்பதற்காக முக்கியமான பாயிண்ட் இந்த டான்சிட் என்ற ஆதார நிதி வழங்கும் திட்டம் தமிழக அரசால் தொடங்கப்பட்டுள்ளது. அதாவது ஸ்டார்டிங்ல தொழில் தொடங்குவதற்கு அவங்களுக்கு தேவையான நிதி கிடைக்காம அந்த தொழிலே தொடங்க முடியாம போயிடக்கூடாது. அதனால அவங்களுக்கான ஆதார நிதியை வழங்குவதற்காக தமிழ்நாடு அரசால் தொடங்கப்பட்ட திட்டம் தான் என்ன திட்டம்? இந்த டான்சிட் திட்டம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் பாருங்க, இந்த டான் ஃபண்ட் TAN டான் ஃபண்ட் சரியா பாருங்கம்மா, இணைப்பு தளம் டான் ஃபண்ட் இணைப்பு தளம் நிதி ஃபண்ட் நிதி இல்ல. டான் ஃபண்ட் என்ற முதலீட்டாளர்கள் இணைப்பு தளத்தை கடந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டு தமிழக அரசால் தொடங்கப்பட்டது. சரிங்களா, இது எதற்காக சொல்லி பாருங்க. இந்த டான் ஃபண்ட் இணைப்பு தளம் அப்படிங்கிறது சரியா ஒரு முதலீடு, ஒரு நிதி, அதை இணைக்கும் ஒரு தளம். சரியா, எதை யாரை எப்படி இணைக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்க. இது முதலீடு தேவைப்படும் புத்தொழில் நிறுவனங்களையும் முதலீட்டாளர்களையும் இணைக்கிறது. சரியா, ஞாபகம், ஒரு தொழில் தொடங்குவதற்கு முதலீடு தேவை. அந்த முதலீடு யாருக்கு தேவையோ அவங்களையும், முதலீடு கொடுக்கறதுக்கு யார் ரெடியா இருக்காங்களோ அவங்களையும் இணைக்கும் ஒரு இணைப்பு தளத்தின் பேர் தான் இந்த டான் ஃபண்ட் அப்படிங்கிறது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கவனமா இருக்கும். சரியா, ஏன்னா இந்த மாதிரி இந்த டான்சிட், டான் ஃபண்ட் இந்த மாதிரிலாம் விஷயங்களை சூப்பரா கொண்டு வரும்போது தமிழ்நாடு அரசின் முக்கியமான ஒரு இலக்கு $1 டிரில்லியன் பொருளாதாரம் எந்த ஆண்டுக்குள்ள அடைய வேண்டும்? 2030ஆம் ஆண்டுக்குள்ள அடைய வேண்டும். இது தமிழ்நாடு அரசின் இலக்கு. இந்த இலக்கை அடைவதற்கு தான் இந்த உலக புத்தொழில் மாநாடு, இந்த டான்சிட், டான் ஃபண்ட் இப்படி நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது, கவனமா இருக்கு. சரியா, ஓகே. இதன் மூலம் இந்த டான் ஃபண்ட் இணைப்பு தளம் மூலம் புத்தொழில் நிறுவனங்கள் 129.2 கோடி நிதியை திரட்டி உள்ளன. சரியா, ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி, கவனமா இருக்கு. சரியா, இது ஸ்கீம்ஸ்களோட ஒரு திட்டங்கள் போட்டு தனியா கூட இதை நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான. சரியாமா, அடுத்து பொருளாதாரம் தொடர்பான ஒரு செய்தி, ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. சரியா, விரிவான பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தம். சரி, அந்த சிட்டா ஒப்பந்தம் அப்படி சொல்லுவாங்க. அதோட விரிவாக்கம் காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக்
அண்ட் ட்ரேட் அக்ரிமெண்ட், சரியா, சிட்டா ஒப்பந்தம் அப்படிங்கிறது சமீபத்தில் யாருக்கும் இடையே கையெழுத்தானது இந்தியா மற்றும் இங்கிலாந்து பிரிட்டன் இடையே கையெழுத்தானது. சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமானதுமா பாருங்க. இந்த ஒப்பந்தம் எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான நோக்கம் ஏம்ஸ் டு எலிமினேட் டாரிஃப், இரண்டு நாடுகளுக்கு இடையே நடைபெறும் வர்த்தகம் நடைபெறும் போது விதிக்கப்படுகிற அந்த வரிகள், சரி, டு எலிமினேட் டாரிஃப், சிம்பிளிஃபைட் ட்ரேட் ரூல்ஸ், சரி, வர்த்தக விதிமுறைகளை ரொம்ப ரொம்ப எளிமையாக்க வேண்டும். சரிங்களா, இந்த மாதிரி சில விஷயங்களை நோக்கமாக கொண்டு யாரும் இந்தியா மற்றும் யூகே, இந்தியா மற்றும் இங்கிலாந்து ஆகிய இரண்டு நாடுகளும் மேற்கொண்ட அந்த ஒப்பந்தத்தின் பெயர் தான் விரிவான பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தம். சரிங்களா, சிட்டா ஒப்பந்தம் சொல்லுவாங்க. கவனமாக, இது ஏன் இன்றைய தினத்துல செய்தியில வந்திருக்கு அப்படின்னா, பிரிட்டன் பிரதமர் தற்போது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியர் ஸ்டார்மர், என்ன பேரு, கியர் ஸ்டார்மர் அவர்கள் இந்தியாவிற்கு வருகை புரிந்துள்ளார். ஓகேவா, ஓகே. இந்த ஒப்பந்தத்தின் போலதான் ஒரு ஒப்பந்தத்தை பத்தி ரொம்ப டீட்டெயிலா பேசியிருந்தாங்க. என்ன ஒப்பந்தம்? சிட்டா ஒப்பந்தம். சரிங்களா, இந்த ஒப்பந்தம் எப்ப கையெழுத்தானது அப்படிங்கறத பாருங்கம்மா. இந்தியா பிரிட்டன் இடையே கடந்த ஜூலை மாதம், அதாவது ஜூலை 2025 சீட்டா ஒப்பந்தம் கையெழுத்தானது. சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதன் மூலம் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கு இடையே இறக்குமதி செலவை வெகுவாக குறைக்கும் சொல்றாங்க. சரி, மாத்தி சும்மா டாக்ஸ் போடுறதுனால ஓகேவா நிறைய அந்த பொருட்களுக்கான செலவு அதிகரிக்கும். ஏன்னா அரசாங்கம் விதிக்கிற வரிகளானது எதெல்லாம் சேர்க்க முடியும்? பொருளின் அந்த ஒரு ப்ராடக்டோட பிரைஸ்ல தான் சேர்க்க முடியும். இந்த வரிகள் இல்லாம இருக்கும்போது பொருளின் விலை குறையும் அப்படிங்கிற மாதிரி இங்க சொல்ல வராங்க. சரிங்களா, என்ன ஒரு முக்கியமான ஒரு இலக்கு இருக்குது இந்தியாவிற்கும் இங்கிலாந்துக்கும் இடையே. என்ன இலக்குன்னு சொல்லி பாருங்க. வரும் 2030 ஆண்டிற்குள் இந்தியா பிரிட்டன் இடையே வர்த்தகத்தை இரட்டிப்பாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சரிங்களா, இப்ப எவ்வளவு இருக்குதோ அதை விட 2 மடங்காக வர்த்தகம் நடைபெற வேண்டும். எந்த ஆண்டுக்குள்ள? 2030 ஆண்டுக்குள்ள யாருக்கும் இடையே இந்தியா மற்றும் இங்கிலாந்து இடையே வர்த்தக அமௌண்ட், மொத்த தொகையானது 2 மடங்கா உயர வேண்டும். இலக்கு ஆண்டு மறந்துடக்கூடாது. சரியா, ஓகே. அடுத்து இன்னொரு விஷயம், அதையும் அந்த மாநாட்டின் போது பேசியிருந்தாங்க, வருகையின் போது பேசியிருந்தாங்க. என்ன சொல்லி பாருங்க, கொங்கன் கூட்டு பயிற்சி, சில கொங்கன் எக்ஸசைஸ் சொல்லுவாங்க, கொங்கன் சொல்லுவாங்க. இந்தியா மற்றும் பிரிட்டனின் ராயல் கடற்படை இணைந்து மேற்கொண்டுள்ளது. சரி, நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோல பார்த்திருக்கோம். இந்திய பெருங்கடல், இந்தியன் வெர்ஷன்ல பார்த்தீங்கன்னா இந்திய கடற்படையும் சரியா இங்கிலாந்தின் கடற்படையான ராயல் கடற்படையும் இணைந்து மேற்கொண்ட அந்த சிறப்பு கூட்டு பயிற்சிக்கு தான் என்ன பேரு? கொங்கன். சரிங்களா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரிட்டன் பிரதமர் அந்த கியர் ஸ்டார்மர் வருகின் போது நடந்திருக்கு. அதனால ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்ப சிட்டா CETA ஒப்பந்தம், கொங்கன் கூட்டு பயிற்சி ரெண்டுமே யார்கிட்ட நம்ம பண்ணிருக்கிறோம்? இங்கிலாந்தின் பிரதமர் கியர் ஸ்டார்மர், மறக்காது. சரியாமா. அடுத்ததாக சுகாதாரம் தொடர்பான ஒரு செய்தின்னு கூட சொல்ல முடியாது 2 அமைப்புகளை பத்தி நம்ம பார்க்கலாம். இது ஏன் அமைப்பு, இந்த அமைப்பை நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்ச நாளாவே ஒரு 1 வீக் ஒரு 10 டேஸாவே நியூஸ்ல வந்திருக்குது. ஒரு இருமல் மருந்து, இந்த கோல்ட்ரீஃப் அப்படிங்கிற ஒரு இருமல் மருந்தானது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தயாரிக்கப்பட்டது. இதை சாப்பிட்டு இந்தியாவில் ஒரு 4-5 மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு 14 குழந்தைகள் உயிரிழந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள்லாம் வந்துருது. ஓகேவா, அந்த டைம்ல அந்த மருந்து பொருட்கள் எது, அந்த கோல்ட்ரீஃப் அப்படிங்கிற அந்த இருமல் மருந்தானது உலக நாடுகளுக்கு, பிற நாடுகளுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில இருந்து ஏற்றுமதி செய்யல, அனுமதியும் கொடுக்கல அப்படின்னு செய்தியில இடம்பெற்றது. அந்த செய்திகளை தெரிவித்தது ஒண்ணு ICMR, இன்னொன்னு பின்னாடி வர DCGI. அப்படி செய்தியில வந்ததுனால 2 முக்கியமான அமைப்புகளை பத்தியும் லைட்டா பார்க்கலாம். சரியா, பாருங்க. ICMR விரிவாக்கம் இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச். சரியா, இப்ப இந்தியாவில் மெடிக்கல் ரிசர்ச் மருந்துகள் மருத்துவம் தொடர்பான தலைமை ஆராய்ச்சி அமைப்பின் பெயர் தான் என்னது? இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் என்று அழைக்கப்படும் ICMR. சரியா, அடுத்து இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது 1911 ஆண்டு. என்ன பேர்ல? IRFA என்ற பெயரில் அழைக்கப்பட்டு வந்தது. தற்போது இதற்கு வைக்கப்பட்டுள்ள பெயர் இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச். அப்ப இந்தியாவில் மருந்துகள் தொடர்பான ஆராய்ச்சிக்கான தலைமை அமைப்பு எதுன்னு கேட்டா ICMR, மறக்காதது. சரிங்களா, பங்குச்சந்தை அப்படின்னா செபி ஞாபகம் வர வேண்டும். சரியா, டெலிகம்யூனிகேஷன் தொலைத்தொடர்பு அப்படின்னா ட்ராய் ஞாபகம் வரணும். அதே மாதிரி காப்பீடு அப்படின்னா IRDAI அமைப்பு ஞாபகம் வர வேண்டும். அதே மாதிரி மருத்துவ ஆராய்ச்சி அப்படின்னாலே தலைமை அமைப்பு இது ஞாபகம் வரணும், ICMR. அது மாதிரி வேளாண் துறைக்கு எது வரும்? IGR, இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச். இது இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச். ஓகே, இந்த ICMR அமைப்பின் தலைமையிடம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க, டெல்லியில இருக்கு. சரி, புது டெல்லியில இருக்கு. இதன் தற்போதைய தலைவர் அல்லது டைரக்டர் ஜெனரல் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜீவ் பால் அவர்கள். சரி, ராஜீவ் பால் ஸ்பெல்லிங் பார்த்தோம். சரியா, BAHL. அடுத்த இன்னொரு முக்கியமான அமைப்பு பாருங்க, DCGI, ட்ரக்ஸ் கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, இந்திய மருந்துகள் கட்டுப்பாட்டு ஆணையர் சொல்லுவாங்க. சரியா, மருந்துகள் ஆராய்ச்சிக்கான தலைமை அமைப்பு ICMR.
அப்படி தயாரிக்கப்பட்டிருக்கிற மருந்துகள் சரியா, அந்த வேக்சினேஷன் ட்ரக்ஸ், வெளிநாட்டுல இருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய அந்த தடுப்பூசிகள், இது எல்லாத்துக்கும் சரிங்களா யாரு வந்துட்டு அங்கீகாரம் வழங்குவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த டிசிஜிஐ அமைப்பு தான். சரியா, பாருங்க, இந்தியாவில் மருந்துகளின் உற்பத்தி, விற்பனை, இறக்குமதி மற்றும் விநியோகத்திற்கான தரநிலைகளையும் இந்த டிசிஜிஐ அமைக்கிறது. மருந்து அப்புறம் இன்னொரு சட்டம் பாருங்க, இந்த மருந்து எக்ஸாம்ல கேக்குறாங்க. ஓகேவா, பாருங்க, மருந்துகள் மற்றும் அழகு சாதன பொருட்கள் சட்டம், சரி, ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட் எந்த வருஷம் கொண்டு வந்திருக்காங்க? 1940 கொண்டு வந்திருக்காங்க. அதனைத் தொடர்ந்து சரிங்களா இந்த பதவி, இந்த போஸ்ட் எது? மருந்துகள் கட்டுப்பாட்டு ஆணையர் அப்படிங்கிற பதவியானது உருவாக்கப்பட்ட வருஷம் 1988. ஸ்பெசிபிக் பொசிஷன் ஆஃப் தி ட்ரக்ஸ் கண்ட்ரோல் ஜெனரல் ஆஃப் இந்தியா வாஸ் கிரியேட்டட் எந்த வருஷம்? 1988. இந்தியாவில் இரண்டாவது காடுகள் கொள்கை வெளியிடப்பட்ட வருஷம் 1988. சரியா, செகண்ட் ஃபாரஸ்ட் பாலிசி, இரண்டாவது தேசிய காடுகள் கொள்கையின் முக்கியமான இலக்கு 2030ஆம் ஆண்டுக்குள்ள இந்தியாவின் மொத்த நிலப்பரப்பில் 1/3 பங்கு அல்லது 30% காடுகளும் மரங்களும் நிறைந்த பகுதியாக இருக்க வேண்டும். சரிங்களா, அதுதான் இலக்கு. அந்த இலக்கு கொண்டு வரப்பட்டது இரண்டாவது காடுகள் கொள்கை எந்த வருஷம்? 1988. அதே வருஷம் தான் இந்த மருந்துகளை கட்டுப்படுத்துவதற்கான அந்த சிறப்பு பதவி சரிங்களா உருவாக்கப்பட்டது. கவனமாக, இந்த டிசிஜி அமைப்பின் தலைமையிடம் எங்க இருக்கு? டெல்லியில இருக்கு. இதன் தற்போதைய தலைவராக இருப்பவர் டாக்டர் ராஜீவ் சிங் ரகுவன்ஷி. சரி, ராஜீவ் ரகுவன்ஷி சொல்லுவாங்க. கவனமா இருக்கு. ஓகேவா, அப்ப டிசிஜிஐ, ஐசிஎம்ஆர் ரெண்டு முக்கியமான அமைப்புகள் பார்த்திருக்கோம். ஐசிஎம்ஆர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மருந்துகள் தயாரிப்பில் தலைமை அமைப்பு. டிசிஜிஐ அப்படிங்கிறது மருந்துகளை பயன்படுத்தலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கீகாரம் வழங்குற தலைமை அமைப்பு. கவனமா இருக்கு. சரியா, அடுத்ததாக முக்கியமான ஒரு பகுதி பாருங்கம்மா, ஆணையங்கள். சமீபத்தில் செய்தியில் இடம்பெற்ற சில முக்கியமான அந்த கமிஷன்ஸ், கமிட்டிஸ் பார்க்கலாம். சரிங்களா, இந்த முக்கியமான ஆணையங்கள், குழுக்கள் பாருங்க. ஃபர்ஸ்ட் கமிட்டி ஏ.கே. ராஜன் குழு. சரி, ஏ.கே. ராஜன் குழு எதற்காக அமைக்கப்பட்டது சொல்லி பாருங்க. தமிழ்நாட்டில் நீட் தேர்வின் தாக்கம் குறித்து ஆராய அமைக்கப்பட்டது. சரியா, நீட் தேர்வு அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு தமிழ்நாட்டில் மாணவர்கள், அவங்களோட பெற்றோர்கள், ஆசிரியர்களிடையே என்ன மாதிரி தாக்கங்கள், சரியா, என்னென்ன இம்பாக்ட் வந்திருக்குது அதை கண்டுபிடிச்சு தமிழ்நாடு அரசுக்கு ஒரு ரிப்போர்ட்டை கொடுப்பதற்கு என்ன கமிட்டி போட்டாங்க? ஏ.கே. ராஜன் கமிட்டி அமைக்கப்பட்டது. சரிங்களா, அடுத்து தா முருகேசன் குழு. சரி, டி முருகேசன் அல்லது தா முருகேசன் குழு. சரிங்களா, இரண்டு வகைகள்ல இந்த குழு வந்து நியூஸ்ல வரும். ஒண்ணு பாத்தீங்கன்னா மாநில கல்விக் கொள்கை. சரிங்களா, அதாவது 2020ஆம் ஆண்டு சரிங்களா ஜூலை 29 அன்று மத்திய அரசானது எந்த டேட்ல? ஜூலை 29, 2020 மத்திய அரசானது மூன்றாவது தேசிய கல்விக் கொள்கையை வெளியிட்டாங்க. சரிங்களா, இந்த கல்விக் கொள்கையை பரிந்துரை செய்தது கஸ்தூரி ரங்கன் குழு. ஓகேவா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த மூன்றாவது தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி, அதாவது எங்களுக்கு பிடிக்கல, அதனால நாங்களே தனியா மாநிலத்திற்கான கல்விக் கொள்கையை உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு சொன்னாங்க. அப்படி மாநில கல்விகளை வந்து வெளியிடுவதற்கு தேவையான பரிந்துரைகளை வழங்குவதற்கு ஒரு கமிட்டி போட்டாங்க. அந்த கமிட்டியின் தலைவர் தான் டி முருகேசன் அவர்கள். கவனமா இருங்க. சரிங்களா, தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கையை உருவாக்குவதற்கு தேவையான பரிந்துரைகளை வழங்கிய கமிட்டியின் தலைவர் தா முருகேசன். கவனமா இருங்க. ஓகேவா, இது தவிர தொழில் படிப்புகளில் அரசு பள்ளி மாணவர்களின் சேர்க்கை. சரிங்களா, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு எத்தனை பசங்க ப்ரொஃபஷனல் கோர்சஸ், சரியா, மெடிக்கல், சரியா, இன்ஜினியரிங், லாயர், அந்த மாதிரி படிப்புகளை எத்தனை பசங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு போறாங்க, அது தொடர்பான அறிக்கையை சப்மிட் பண்றதுக்கும் என்ன கமிட்டி தான் போட்டாங்க? டி முருகேசன் அவர்கள் தலைமையில தான் கமிட்டி போட்டிருந்தாங்க. சரியா, அடுத்து ஆறுமுகசாமி ஆணையம். சரிங்களா, கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மரணம் தொடர்பாக விசாரிப்பதற்கு அமைக்கப்பட்ட குழுவின் தலைவர் ஆறுமுகசாமி ஆணையம். சரியா, ஜெயலலிதா அவர்கள் எப்ப இறந்தாங்கம்மா? டிசம்பர் 5 சரியா 2016 இறந்திருப்பாங்க. ஓகேவா, இவங்களுடைய மரணத்துல சில சந்தேகங்கள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொன்னதுனால அதை பற்றி விசாரிப்பதற்கு தான் ஆறுமுகசாமி ஆணையம் அமைக்கப்பட்டது. ஓகேவா, அடுத்து அருணா ஜெகதீசன் ஆணையம். ரொம்ப முக்கியமானது பாருங்க. அருணா ஜெகதீசன் ஆணையம் சரிங்களா ரெண்டு வகையில இந்த நியூஸ் வரும். ஒண்ணு பாத்தீங்கன்னா தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம், இன்னொன்னு பாத்தீங்கன்னா கரூர் கூட்ட நெரிசல் மரணம். கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம் நடைபெற்றது எப்பமா? மே 22. சரியா, எப்போ? மே 22, 2018. சரியா, எங்க? தூத்துக்குடியில, டூட்டின்னு சொல்லுவாங்க, தூத்துக்குடி மாவட்டத்துல. சரியா, வேதாந்தா குழுமத்திற்கு சொந்தமான அந்த ஸ்டெர்லைட் ஆலை. சரியா, ஸ்டெர்லைட்ல இந்த தாமிரம் தயாரிப்பாங்க. சரியா, காப்பர் தயாரிக்கிற அந்த ஆலையோட பேர் தான் ஸ்டெர்லைட் ஆலை. வேதாந்தா குழுமத்திற்கு சொந்தமானது, தூத்துக்குடியில இருக்கு. இந்த ஆலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் நடத்திய அந்த போராட்டத்தின் போது எத்தனை பேரு? 13 பேரு சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. அந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்தை விசாரிப்பதற்கு அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையில குழு அமைக்கப்பட்டது தமிழ்நாடு அரசினால். ஓகேவா, அதே மாதிரி சமீபத்தில் தமிழக வெற்றி கழகம் நடத்திய அந்த மாநாட்டின் போது சரிங்களா
கூட்ட நெரிசல்ல சிக்கி 41 பேர் மரணம் அடைஞ்சாங்க. அதை பற்றி விசாரித்து தமிழக அரசிற்கு அறிக்கையை தாக்கல் செய்வதற்கு கமிட்டி போட்டாங்க. அதற்கும் யார் தலைவர்? சென்னை உயர்நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதியான அருணா ஜெகதீசன் அவர்கள் கவனமா இருக்கு. சரிங்களா? அடுத்து மருதமுத்து ஆணையம், ரொம்ப முக்கியமானது, நிறைய போட்டித் தேர்வுகள் கேட்டது. பஞ்சமி நிலம் மீட்பு, சரி, அந்த SC ST மக்களுக்காக அரசினால் வழங்கப்படக்கூடிய அந்த இலவச நிலம், சரிங்களா, அந்த இலவச நிலத்தை மீட்டெடுத்து மறுபடியும் அவங்களுடைய வழங்குவதற்காக தான் தமிழ்நாடு அரசால் அமைக்கப்பட்ட குழு. என்ன குழுமா? மருதமுத்து. மதுரை முத்து கிடையாது, இந்த விஜய் டிவில வர்ற அந்த காமெடியன், அது இந்த மதுரை முத்து. இங்க பாக்குறது மருதமுத்து. கவனமா இருங்க. சரியா? அடுத்ததாக இன்னொரு முக்கியமான கமிட்டி முத்துக்குமரன் கமிட்டி. இதுவும் நிறைய எக்ஸாம்ல கேட்டுக்கிறாங்க. சமச்சீர் கல்வி, தமிழ்நாட்டுல சமச்சீர் கல்வியை கொண்டு வருவதற்கு தேவையான பரிந்துரைகளை வழங்குவதற்கு என்ன கமிட்டி போட்டிருந்தாங்க? முத்துக்குமரன் கமிட்டி. கவனமா இருக்கு. சரிங்களா? அடுத்து கோகுல்தாஸ் ஆணையம், சரி, கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணம். சரிங்களா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கள்ளக்குறிச்சியில கடந்த ஆண்டு கிட்டத்தட்ட இதே டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு நிகழ்ச்சியின் போது, சரியா, ஒரு கொண்டாட்டத்தின் போது பாத்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன்ல நிறைய பேருக்கு விஷச்சாராயத்தை அறிந்து நிறைய பேர் கிட்டத்தட்ட 70-80 பேர்ட்ட இறந்து போயிட்டாங்க. அதை பற்றி விசாரிப்பதற்கு ஒரு தனிநபர் ஆணையம் அமைக்கப்பட்டது. அந்த ஆணையத்தின் தலைவர் கோகுல் தாஸ் ஆணையம். சரிங்களா? அடுத்து கலையரசன் குழு, சரி, கலையரசன் குழு எதற்காக அமைக்கப்பட்டது அப்படின்னா அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு. யாருக்கு? சரிங்களா? அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருக்கணும், மருத்துவ படிப்பில் சேருவதற்கான நீட் தேர்வில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். அப்படி நீட் தேர்வு வெற்றி பெற்ற பிறகு மெடிக்கல், சரிங்களா, அந்த மருத்துவ படிப்பில் நுழையும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு எத்தனை சதவீத இடஒதுக்கீடு தற்போது வழங்கப்படுகிறது? 7.5% இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. இதை பரிந்துரை செய்த குழுவின் தலைவர் கலையரசன். கவனமா இருங்க. சரிங்களா? ஓகே, அடுத்து போலாமா? அடுத்து அக்பர் குழு, சரி, அக்பர்னா அக்பர் அலி. அக்பர் அலி குழு பாருங்க, சமூக நீதி அடிப்படையில் வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு. சரி, இது வேலை வாய்ப்பு கூட சொல்ல முடியாது, அதாவது பதவி உயர்வு போடும். சரிங்களா? பதவி உயர்வு, அதாவது இந்த TNPSC, ஓகேவா, TNPSC ஆள் சேர்க்கை, அது மாதிரி முக்கியமான அரசு பதவிகள்ல சமூக நீதி அடிப்படையில், சரிங்களா, அந்த பதவி உயர்வு வழங்கப்படுகிறதா அதை கண்காணிப்பதற்கு ஒரு கமிட்டி தமிழ்நாடு அரசால் போட்டுக்கிறாங்க. அந்த கமிட்டியின் தலைவர் தான் அக்பர் அலி அவர்கள். சரிங்களா? அடுத்து அலாவுதீன் பெரும் சமீபத்தில் நியூஸ்ல வந்திருக்கு. என்னன்னு சொல்லி பாருங்க, தமிழக அரசின் தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்டுள்ள 7வது நிதி ஆணையத்தின் தலைவர். சரிங்களா? தற்போது தமிழ்நாட்டில் செயல்பாட்டில் உள்ளது 6வது நிதி ஆணையம். சரிங்களா? இதன் தலைவராக இருப்பவர் மோகன் பியாரே அவர்கள். சரிங்களா? மோகன் பியாரே அவர்களுக்கு அடுத்து 7வது நிதி ஆணையத்தின் புதிய தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் அலாவுதீன் அவர்கள். கவனமா இருக்கு. சரிங்களா? அடுத்து ரொம்ப முக்கியமான இன்னொரு கமிட்டி சரியா, ஜெயரஞ்சன் கமிட்டி. இதற்காக அமைக்கப்பட்டுள்ளது மத்திய அரசால் உருவாக்கப்பட்ட, அறிமுகப்படுத்தப்பட்ட விஸ்வகர்மா திட்டத்தை ஆராய்வதற்காக. சரியா? செப்டம்பர் 17, 2023 அன்று, சரியா, பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் பிறந்த நாள். அந்த தினத்தை முன்னிட்டு மத்திய அரசால் தொடங்கப்பட்ட கைவினை தொழிலை ஊக்கப்படுத்தும் ஒரு திட்டத்துக்கு தானே பேரு விஸ்வகர்மா திட்டம். இந்த விஸ்வகர்மா திட்டம் குலத்தொழிலை கட்டாயப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டப்பட்டது. அதை பற்றி விசாரிப்பதற்கு தான் ஜெயரஞ்சன் தலைமையில் குழு அமைக்கப்பட்டது. ஜெயரஞ்சன் அவர்கள் தற்போது தமிழ்நாடு அரசின், சரிங்களா, மாநில திட்டக்குழுவின் துணைத் தலைவராக இருக்கிறாங்க. கவனம் பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆணையங்கள். இன்னும் நிறைய கமிட்டிஸ் எல்லாம் இருக்கு, அது போக போக நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, அடுத்ததாக இன்றைய தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். சூப்பர் 6 கேள்வியில முதல் கேள்வி வழக்கம் போல கேட்கிறதா, சரியா, நோபல் பரிசு திருவிழாங்கிறதுனால 2025ஆம் ஆண்டிற்கான இலக்கியத்திற்கான நோபல் பரிசு யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? இரண்டாவது கேள்வி நம்ம நேரத்தை கேட்டது, இருந்தாலும் என்ன கேட்கலாம், தமிழ்நாட்டின் நீளமான பாலம் எது, அது எங்கு திறக்கப்பட்டுள்ளது? மூன்றாவது கேள்வி, இந்த டிரான்சிட் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? முடிஞ்ச அதோட விரிவாக்கம், அதோட ஃபுல் ஃபார்மையும் கண்டிப்பா சொல்லுங்க. அடுத்து நான்காவது கேள்வி, இந்தியா எந்த நாட்டுடன் சமீபத்தில் அந்த CETA அப்படிங்கிற ஒப்பந்தத்தை மேற்கொண்டுள்ளது? இதோட விரிவாக்கத்தை சொல்லுங்க, சூப்பரா இருக்கும். ஓகேவா? அடுத்து அருணா ஜெகதீசன் குழு எதனுடன் தொடர்புடையது? ஆறாவது கேள்வி, தமிழக அரசின் 7வது நிதி ஆணையத்தின் தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யார்? இதாமா இந்த தினத்துக்கான போனஸ் கேள்விகள். அப்புறம் சூப்பர் 6 கேள்விகள் எல்லாமே சேர்த்து ஒரே பக்கத்துல போடுங்க. ஃபர்ஸ்ட் போனஸ் கேள்விகள் பதில் சொல்லிட்டு கடைசியா சூப்பர் 6 கேள்விகளுக்கான பதில்களை சொல்லுங்க. மறக்காம நோட்டு போட்டு ஃபுல்லா பார்த்துட்டு வாங்க. கண்டிப்பா அடுத்தடுத்த வருகிற தேர்வுல ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நோட்ஸ். நிறைய கேள்விகள் இதுல இருந்து கண்டிப்பா கேட்பாங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.